அரசு கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குமா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதில் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து டெம்பரவரியாக எடுக்கிறாங்க. ஓகே ஓகே, டெம்பரவரியாக எடுக்கிறாங்கம்மா. அந்த டெம்பரவரி போஸ்ட்டை உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணி தரேன், சம்பளத்தை அதிகமாகி தரேன் அப்படின்னு ஒரு குரூப் ஏமாற்றி அப்படி பண்ணணும்னா எனக்கு ஒரு காசு கொடுங்க, அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரிஜினாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு போடுறாங்கல்ல, அந்த ஜாப்பு பெர்மனன்ட் ஆகாதுன்னு அக்ரிமெண்ட்லேயே வந்துடுது, சம்பளமும் அதிகமாகாதுன்னு அக்ரிமெண்ட்ல வந்துடுது. சும்மா ஏமாத்துறாங்க. கவர்மெண்ட்ல கரெக்டா இருக்கு உங்களுக்கு ஏமாத்துறாங்க. ரைட்டு. சில குரூப் என்ன பண்றாங்க, அப்பாவி பெண்களெல்லாம் ஏமாத்துறாங்க. அப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் காதில் போடுறதுக்குலாம் நகை அடகு வச்சு, ஆகா நம்மளுக்கு சம்பளம் அதிகமாயிரும், இப்போ 18,000 வாங்கினா நம்மளுக்கு 28,000 30,000 40,000 ஆயிரும், நம்ம அப்படியே. அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் ஜாப்னு கூட அவங்க சொல்லிக்கிற முடியாது. அவங்க வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட்னால அரசு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி, எம்ஆர்பி எக்ஸாம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதி உள்ளூருக்குள்ள போனவங்க தான் பெர்மனன்ட் ஸ்டாஃப்.